வணக்கங்க. நீங்கள் இந்த கரிசலாங்கண்ணி அந்த செடி பார்த்துருக்கீங்களா? தேங்காய் எண்ணெயிலலாம் இதை தான் அரைச்சி காய்ச்சுவாங்க, முடி கருப்பாக போகும் அப்படிங்கிறதுக்காக. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, வெள்ளை கலர் பூ பூத்துருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம இப்படி பறிச்சுட்டு இதை இப்படி கசக்குனோம்னா தலைமுடி கருப்பாக போகும். தலைமுடியில் இது பண்ணோம்னா இது பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள். இலையெல்லாம் இப்படி பண்ணோம்னா சாறு வரும். இது பாருங்கள், கை பார்த்திங்களா கருப்பாக இருக்குல்ல? இதோட சாறு நம்ம தலையில் தேய்ச்சிட்டே இருந்தோம்னா நேச்சுரல் ஹேர் டை மாதிரி இது தலைமுடி கருப்பாக போகும். இதை தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சினோன்னா முடிக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இதெல்லாம் தானாகவே விளையக்கூடியது. இதுக்கு யாரும் விதையெல்லாம் போடுறது கிடையாது. இதெல்லாம் தானாகவே விளையக்கூடியது. அதுக்கப்புறம் இங்கே என்ன திரும்ப இருக்குது, வாங்க காட்டுறேன். ஊசி மிளகா செடி இருக்குது பாருங்கள். இந்த ஒரு துளசி செடி இருக்குது. துளசியெல்லாம் தானாகவே வளர்கிறது தான். இதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரும் விதை போடுறதெல்லாம் கிடையாது. இதை பாருங்கள், தூதுவளை. இந்த வேலியில் தூதுவளை படர்ந்துருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வயலட் கலரு பூ பூத்துருக்கும். தூதுவளையில் முள் இருக்கும். இந்த இது கரிசலாங்கண்ணியை கையில் தேய்ச்சோம்ல, அது பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள். இந்த செடி இது பாருங்கள், இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காயெல்லாம் கூட சமைப்பாங்க. இந்த இலை சளி பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இதை துவையல் அரைச்சி வதக்கிட்டு துவையல் அரைக்கணும். இது ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மிளகாய் செடியை பாருங்கள். இது ஊசி மிளகாய் வகையை சேர்ந்தது தான். இது வெள்ளை கலரில் இருக்கா. இது பழுத்தோன்னா இந்த மாதிரி சிவப்பாக போயிடுது. இது ஊசி மிளகாங்கிறது இன்னும் பொடுசாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் வெள்ளை மிளகாயாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக காய்ச்சிருக்குங்க. இந்த கிராமங்களில் கொஞ்சோண்டு இடம் இருந்தால் கூட அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானது ஏதோ ஒரு செடி முளைச்சிடுது. இந்த தூதுவளையெல்லாம் தானாகவே கிளம்புறது தான் தூதுவளை. அப்புறம் இந்த கீரை தாளிக்கீரைன்னு சொல்லுவாங்க. கொய்யா செடி முளைச்சிருக்கு. இது அரைச்சிட்டு வெயிலில் அடை மாதிரி தட்டி காய வச்சுருவாங்க. காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெயில் போட்டுக்குவாங்க முன்னாடியெல்லாம். இப்போல்லாம் இதை எண்ணெயில் போட்டு காய்ச்சி எண்ணெயில் நிறைய போட்டு காய்ச்சுறாங்க இல்லையா? அதில் இதுவும் ஒரு இலை. இந்த இலையும் போட்டு காய்ச்சுவாங்க. காய்ச்சினா நல்லது, முடிக்கு நரமுடியெல்லாம் வராது. இதுவும் கரும்பு செடி தான்.